திமுக கழகத்துக்கு 26.5% என்னமோ தான் சார் ஓட்டு. இவங்க சொல்லுவாங்க நாங்கள் பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டோம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏடிஎம்கே. கடைசியில் இப்போ என்ன ஆச்சு சார், பிஜேபியோட தான் வந்தாங்க. ஏன்னாலும் இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் ஏடிஎம்கேக்கு இபிஎஸ்க்கு ஒரு குருஷியல் எலெக்ஷன். அண்ணாமலைஜி வந்ததுக்கப்புறம் நியர்லி லாஸ்ட் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது 11.5% எடுத்திருக்கிற அந்த அளவுக்கு மக்களுக்கு அவர் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம். ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே இந்த 4 பேர் சேர்ந்தாலே போதும். பிஜேபியை பொறுத்தவரைக்கும் எந்த விதத்திலையும் இஸ்லாமிய மக்களுக்கோ கிறிஸ்துவ மக்களுக்கோ மைனாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்ட் பிஜேபி கிடையாது. நாம் தமிழர் கட்சி சீமான் அவரோட கூட்டி சேரலாமா? மைனாட் ஏடிஎம்கே நாளைக்கு கேட்குறாங்க, பேசுகிறாங்க. இவங்க எப்போ டெல்லிக்கு போனாங்களோ டாஸ்மாக் கரப்ஷன், இந்த கரப்ஷன், அந்த கரப்ஷன், எல்லா இதுலேயும் கரப்ஷன். அப்போ ப்ரீபோல் சர்வேலாம் வரும். அந்த சர்வேயில் அவங்க போட்டாங்கன்னு வச்சுங்க, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னா டிஎம்கே கூட்டணியிலிருந்தும் கட்சிகள் இங்கே மாறலாம். ஸோ டிஎம்கே மே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ரிட்டைன் தேர் பார்ட்னர். இப்போ ஏடிஎம்கே தலைமை, ஆனால் என்டிஏன்னு தான் சொல்லுவோம். அந்த கூட்டணியில் ஏடிஎம்கேக்கு தலைவலி. நாங்கள் 170 சீட், நோ 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 140, 145 அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு காலையில் டெல்லி பயணம், அதே நேரத்தில் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் ஸ்டாலின் அவர்கள் அசம்பிளிலே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கோங்க, நீ யாரை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வச்சா எங்களுக்கு தான் நல்லது. அவ்வப்போது இதை பேசுகிறாங்களா இல்லை உண்மையிலே அந்த தாக்கம் இருக்குமா சார்? பிஜேபி அதிமுக கூட்டணியை வச்சா எந்த அளவுக்கு அது திமுகவுக்கு பயத்தை ஏற்படுத்து? உண்மையில் அதில் தாக்கம் என்ன சார்? கண்டிப்பாக சார், பிஜேபி அண்டு ஏடிஎம்கே அலையன்ஸ்னு வச்சாங்கன்னா கண்டிப்பாக திமுக கழகத்திற்கு இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்கும். இதை மறைக்க தான் அவங்க சொல்கிறது, இல்லை இல்லை நீங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க, கூட்டணி வச்சுக்கோங்க, இதை தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம், நீங்கள் வச்சுக்கொண்டால் எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் இந்த தடவை எலெக்ஷன் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2024 எலெக்ஷன், 2024 எலெக்ஷனில் திமுக கழகம் தன் விசிகே, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, கொங்கு தமிழ் பேரவை, தன் காங்கிரஸ், அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி முன்னாடியே சொல்லிட்டேன், தன் இன்னும் 2-3 இவங்க இருந்தாங்க. ஸோ இதில் மொத்தமாக அவங்களுக்கு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதில் மக்கள் நீதி மையம் கமலஹாசனும் அவங்களோட போய் சேர்ந்து கொண்டார். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா திமுக கழகத்துக்கு 26.5% என்னமோ தான் சார் ஓட்டு. அவ்வளோதான் உங்களுக்கு ஓட்டு விழுந்தது. நீங்கள் நின்ன இதில் மொத்தமாக உங்களுக்கு 43% ஓட் பேங்க் வந்தது. அதில் காங்கிரஸ் இவங்களுக்கு 26, காங்கிரஸுக்கு மேபி ஒரு 6-7% இருக்கும். தென் விசிகே அவங்களுக்கு 2.5 சம்திங், தென் வைகோ எம்டிஎம்கே அதை சொல்ல விட்டேன் இன்னைக்கு, அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இது எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு கிடைத்தது 43% ஓட்டு. இந்த பக்கம் ஏடிஎம்கே பக்கம் நீங்கள் பார்த்தீங்க வச்சுங்களேன், ஏடிஎம்கேல அதில் அப்புறம் நாம் தமிழர் கட்சி ஒரு 8% எடுத்துட்டாங்க. அவங்க ஸ்டாண்டர்டாக எடுக்கிறாங்க சார். ஏடிஎம்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே 20.5% என்னமோ. தென் அவருடைய அலையன்ஸ் பார்ட்னர் டிஎம்டிகே, விஜயகாந்த் அவருடைய பார்ட்டி, அவங்க ஒரு 2.5 என்னமோ. டோட்டலி 23.7 தான் எடுத்தாங்க. டிஎம்கே எடுத்தது 43% சம்திங். பிஜேபி அண்டு பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி மட்டும் 11.25 to 3%. தென் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டையும் சேர்த்து 18.5%. இப்போ ஏடிஎம்கே அண்ட் டிஎம்டிகே 23.25, பிஜேபி அண்ட் பிஎம்கே 18.5. So that means totally around 42%
இவங்களது இருக்குது. நாளைக்கு ஏடிஎம்கே டிஎம்டிகே பிஜேபியோட அலையன்ஸ் வச்சு பிஎம்கேவும் உள்ளே வந்தாங்க அப்படின்னால் அரவுண்ட் 42% ஆஃப் vote based on 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன். அந்த நீங்கள் சொன்னபடி அது பாமக எல்லாரும் வந்து ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா சார்? அது கண்டிப்பாக சார். பாமக பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வரமாட்டாங்க. எந்த எலெக்ஷன்லேயும் பாருங்களேன், அவங்க கடைசி வரைக்கும் அங்கேயா இங்கேயான்னு. சார் இந்த எலெக்ஷன் எல்லாமே நீங்கள் பார்த்து ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் கிடையாது சார், சித்தாந்த அடிப்படையில் கிடையாது, கொள்கை அடிப்படையில் கிடையாது. எலெக்ஷன் ஜெயிக்கணும், இதுதான் சார். இந்த மாதிரி இருக்குது. இவங்க சொல்லுவாங்க நாங்கள் பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டோம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏடிஎம்கே. கடைசியில் இப்போ என்ன ஆச்சு சார், பிஜேபியோட தான் வந்தாங்க. ஏன்னாலும் இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் ஏடிஎம்கேக்கு இபிஎஸ்க்கு ஒரு குருஷியல் எலெக்ஷன். அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகிற எலெக்ஷன். 2021 கோட்டை விட்டார் இபிஎஸ், 2026 கோட்டை விட்டார் என்றால் இல்லை, அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அடி வாங்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இதே தான் வந்து ஏடிஎம்கேவும். இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே நிதி ஜெயிக்கவில்லை என்றால் ஏடிஎம்கே உடைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி ஏடிஎம்கே வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாமே போயாச்சு. அவங்களுக்கெல்லாம் தேனி அந்த பக்கத்தில் கண்டிப்பாக நல்ல இது இருக்குது. கொங்கு நாடு அந்த சைடில் ஏடிஎம்கேக்கு இருந்தது. இந்த எலெக்ஷன் நீங்கள் பார்த்து வச்சுங்க, 2021 அசம்பிளி எலெக்ஷனில் 65 சீட்டோ 67 சீட்டோ அவர் ஜெயிச்சிருக்கார். யார்? எடப்பாடி அவர்கள். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிஜேபி அண்ணாமலைஜி வந்ததுக்கப்புறம் நியர்லி லாஸ்ட் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது 11.5% எடுத்திருக்கிற அந்த அளவுக்கு மக்களுக்கு அவர் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம், எங்கே போனாலும் கூட்டம். அதனால் தனியாக இருந்து 11.5% ஓட்டு எடுத்தது. மெயினாக அந்த கொங்கு நாடு அந்த சைடில், கொங்கு இதில் அந்த ஏரியாவில் வந்து நிறைய இது வந்து இன்றைக்கி எடுத்துன்னு வச்சுங்க, ஏடிஎம்கே தனியாக நின்னாங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ ஓட்டு வருமா? வராது. முக்கால்வாசி இவரும் பிரிச்சுருவார். யார்? அண்ணாமலை. அதனால் ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே இந்த 4 பேர் சேர்ந்தாலே போரும். அரவுண்ட் 41.5-42% ஓட் ஷேர் இருக்குது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கோரிக்கை வச்சதாகவும் அமித்ஷா அவர்களிடம் வந்து மாநில தலைவர் அண்ணாமலையெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் பேசிட்டு வருது. ஆனால் அவர் வெளிப்படையாக சொல்லலை. பல கண்டிஷன் போட்டாங்களாம்னா, டிடிவி தினகரனை வந்து சேர்த்துக்கக்கூடாது, சசிகலாவை சேர்த்துக்கக்கூடாது அப்படிலாம் வச்சு தான் வந்து அமித்ஷாவிடம் பேசினதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு சார். அது எந்த அளவுக்கு உண்மை? இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம்டு இதெல்லாம் கிடையாது. ஓகே. அன்லஸ் பிஜேபி டாப் இதில் அவங்க சொன்னாலும் ஒழிய, ஈவன் இப்போ நாளைக்கே ஒரு ஆள் பிஜேபி உங்களுக்கு தமிழ்நாட்டிலே தெரிஞ்சிருக்கலாம், கூப்பிட்டாலும் வெளியில் சொல்ல மாட்டேன். ஓகேவா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஊடகங்கள் இதை திட்டமிட்ட இப்போ பரப்புதுங்கிறீங்களா, ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சும்மா இவங்க கலப்பி விடுறது தான் சார். ஒரு எலெக்ஷன் வரும்பொழுது அவங்களுக்கு என்ன சார், ஏடிஎம்கேக்கு என்ன சங்கடம் என்ன சார்? இவர் வந்து இந்த 2023 செப்டம்பரில் தான் கூட்டணி உடைஞ்சது, பிஜேபி விட்டு அவங்க வெளியில் போனாங்க. அப்போ அவங்களுடைய கன்சர்ன் என்ன அப்படின்னா, அண்ணாமலைஜி வந்து எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ இல்லை ஜெயலலிதா மேடத்தை பற்றியும் பேசிவிட்டார், எங்களுடைய தலைவர்கள் அப்படின்னு அவங்க மனசு கஷ்டமாச்சு. அதனால வெளியில் போனார். அது மட்டுமே இல்லை, இவங்க ஏடிஎம்கே அவர் எடப்பாடி அவங்களுடைய இது என்ன அப்படின்னு கன்சர்ன், நாங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறதுனால தான் மைனாரிட்டிஸ் இஸ்லாமிய மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவதில்லை, அதுக்கு ரொம்ப பயந்தாங்க. ஓகேவா? அண்டு இதனாலே என்ன சொல்ல மாட்டேன், இருந்தாலும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பிஜேபி அலையன்ஸ் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் எல்லா இடத்துலையும் எடப்பாடி அவர்கள் வராதுனாலே பளிச்சுன்னு அவருடைய நெத்தியில் விபூதி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு விபூதியே இட்டுக்காமல் இருந்தார். அதை பற்றி நான் குறை சொல்ல, தனி மனிதன், அது உங்கள் இஷ்டம். ஆனால் அரசியல் தலைவர்னு இருக்கிறது எல்லாரும் பார்க்குறோம். எடப்பாடி அவர்கள் வந்தார்னாலே நேற்று நேரம் இந்த விபூதி இட்டுருப்பாரியா, அது ஒரு அழகு அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் இருந்தது. அது எதனால் எங்கள் இட்டுக்களே தெரியாது. ஆனால் இப்போ அவருக்கு ரியலைஸ் பண்ணிருப்பார். அதாவது பிஜேபியோடு இருக்கிறது நாங்கள் இல்லை அப்படின்னா
இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஓட்டு எவ்வளோ ஓட்டு போட போகிறாங்க தமிழ்நாட்டில் இஸ்லாமியரோட ஓட்டு டோட்டலி எவ்வளோ பேர் தெரியுமா? 5.35% தான் பாப்புலேஷன். தமிழ்நாட்டில் டோட்டல் இவங்க அவ்வளோதான் பாப்புலேஷன். என்டையர் தமிழ்நாடு சொல்கிறேன், அவ்வளோதான் பாப்புலேஷன். ஸோ இது எந்த விதத்தை உங்களோட ஓட் பேங்க் இது பண்ண போகிற சொல்லுங்கள். ஸோ அதனால் இப்போ நேற்று நீங்கள் முந்தானத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பிஜேபியிலையும் இஸ்லாமியா இருந்த மைனாரிட்டிஸ் விங்குன்னு இருக்கு. அவங்க ரமதானுக்கு அந்த நோன்பு இது பண்ணாங்க. அதுக்கு இவர் போனார், அண்ணாமலை போயிருந்தார், அவங்களோட சேர்ந்திருந்தார், அந்த நோன்பை ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணார். அவ்வளோதான், இதுதான் முக்கியம். ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலையும் இஸ்லாமிய மக்களுக்கோ கிறிஸ்துவ மக்களுக்கோ மைனாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டு பிஜேபி கிடையாதுங்க. இதை நான் அடித்து சொல்வேன். ஸோ சார், பிஎம் சோ மெனி ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றார், வெல்ஃபேர் ஸ்கீம். எந்த ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்லையாவது இல்லை இது முஸ்லீம்ஸ்க்கு கிடையாது, இது கிறிஸ்டின்ஸ்க்கு கிடையாது சொல்லியிருக்காங்களா? இல்லை. எல்லா ஸ்கீம்லையும் இந்த பார்லிமெண்ட் மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்ததை இப்போ நீங்கள் பார்த்தீங்க, 284 தொகுதியில் மகாராஷ்டிராவில் அசம்பிளி எலெக்ஷனில் 232 தொகுதி பிஜேபி அண்டு பிஜேபி கூட்டணி ஷிண்டேவுடைய இவங்க சிவசேனா தென் அஜித் பவார் ஜெயிச்சாங்க. அப்போ என்ன முஸ்லீம்ஸ் இது ரொம்ப இம்பேக்ட் ஆகிடுச்சா? இல்லைங்க. ஸோ ஆனால் முஸ்லீம்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் எந்த ஒரு இவங்களை குறை சொல்ல வரல. நான் மதம் கேஸ்ட் எதையுமே நான் பேச மாட்டேன். இப்போ இவங்க கலப்பையை விடுறது மீடியாவில். அதனால் அப்போ இவங்களும் என்ன சொன்னாங்க, டிவியில் பார்த்தோம், சிலர் என்ன சொன்னாங்க, எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது, எல்லா பிஎம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் எங்களுக்கு கிடைக்கிறது, இதில் எந்த விதத்துலையும் எங்களுக்கு கிடைக்காம போகவில்லை அப்படின்னு தான் இவங்க சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க வந்ததுனால கண்டிப்பாக அந்த முஸ்லீம் ஓட்டுலேயும், ஏன்னா அவங்களுக்கு நிறைய ரியலைசேஷன், இப்போ பிஜேபி இவங்க டோட்டலி நமக்கு அகேன்ஸ்ட் இல்லை, அதான் நம்மளும் அவங்களோட சேர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது இவங்க மனசில். அதனால் என்கிட்ட அப்படியே டிஎம்கே இவங்க ஓட்டு விழுந்துருமா? விழாது. டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணிக்கு என்டையர் ஓட்டு விழுமா? விழாது. யார்? இந்த மைனாரிட்டிஸ் ஓட்டு விழாது. ஸோ என்னுடைய பாயிண்ட் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏடிஎம்கே, டிஎம்டிகே, பிஜேபி, பிஎம்கே, இந்த 4 இதை தவிர சார் எலெக்ஷன் வரும்போது தான் தெரியும். நாம் தமிழர் கட்சி ஸ்ரீமான் அவரோட கூட்டு சேரலாமா? வை நாட்? இப்போ ஏடிஎம்கே நாளைக்கு கேட்குறாங்க, பேசுகிறாங்க. இவங்க எப்போ டெல்லிக்கு போனாங்களோ அப்பயே என்ன மனசில் எனக்கு பட்டது, நிறைய பேர் வெளியில் சில மூத்த பத்திரிகையாளர் அவங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, விஜயுடன் இவங்களுடைய கூட்டணி இது சரியாக அமையவில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சார் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பத்திலிருந்து என்ன சொன்னார் சார், என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு எந்த கட்சியை வந்தாலும் சரி அப்படின்னு. ஸோ அது நடக்காது சார். டிஎம்கே இவர் தலைமையை ஏற்றுன்னு போகுமா? நோ. ஏடிஎம்கே போகுமா? நோ, போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இது முறிஞ்சு போயிருக்கலாம். விஜய் தனியாக நிற்பார், தனியாக நின்னா ஒன்றும் இல்லை, ஓட்டு ஸ்ப்ளிட் பண்ணுவார். பட் எவ்வளோ ஓட்டு நீங்கள் பிரிப்பீங்க விஜயை பொறுத்த வரைக்கும்? விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன ஓட் பேங்க்கு ஓட் ஷேர் தெரியாது யாருக்கும். இன்னும் ஒரு எலெக்ஷனில் நீங்கள் நிற்கலை. சிவிக் எலெக்ஷன் அதிகது. இப்போ ரீசெண்டாக ஈரோடு பைபால் நடந்தது, அதில் நின்று இருக்கலாம், அதுலேயும் நிற்கல அவர். ஸோ எதுவுமே நிற்காம உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? 4%, 5%. 2021 மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் நிற்கும் பொழுது ரொம்ப ஒரு ஹைப்பு கிரியேட் ஆச்சு. அவர் கமல்ஹாசன் யாரோடையும் கூட்டு சேர மாட்டேன், தனியாக நிற்க போகிறேன்னு. ஓவராலாக அவருக்கு கிடச்சது 4 something தான். ஸோ தேர் ஆர் செட் ஆஃப் ஓட்ஸ். டிஎம்கே லாயல் கேடர்ஸ் இருப்பாங்க, அந்த லாயல் கேடர்ஸ் ஓட்டு அங்கே தான் போகும். ஏடிஎம்கே லாயல் கேடர். ஒன்லி திங் இஸ் டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேக்கு வரலாம், ஏடிஎம்கேலேருந்து அங்கே போகலாம். இதான் இந்த திராவிட இது பாரம்பரியம் அங்கே தான் போகும். எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, 2006, 2011 டிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க. 2009 2G ஸ்கேம் வந்தது. அந்த 2G ஸ்கேமில் கலைஞர் டிவியில் இவ்வளோ கோடி கடன் வாங்கி லஞ்சம் வாங்கி விட்டார்கள் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டது. 2011 2006-11 ரூலிங் பார்ட்டி டிஎம்கே 2011 23 சீட்டு தான் கிடைச்சது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆன்டி இன்கம்பன்சி ஏற்கனவே இப்போ 5 வருஷம் 4 வருஷம் முடிஞ்சு
இந்த எலெக்ஷன் வரும்போது 5வது வருஷம் டிஎம்கே இருக்காங்க, பதவியில் இருக்கிறதுனால ஆன்டி இன்கம்பன்சி அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது. தென் இவங்களுக்கு அகேன்ஸ்டும் அந்த அளவுக்கு ஒரு கரப்ஷன் அப்படின்னு டாஸ்மாக் கரப்ஷன், இந்த கரப்ஷன், அந்த கரப்ஷன், எல்லா இதுலேயும் கரப்ஷன். இதை வந்து அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3, ஃபைல் 4 அப்படின்னு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் மக்கள் என்ன கேட்குறாங்க, இந்த அளவுக்கு கரப்ஷன் சொல்கிறாரு, இவ்வளோ ஃபைல் ரிலீஸ் பண்ணிருக்காரு, உங்களுக்கு கரப்ஷனே இல்லை அப்படின்னும் எதனால அண்ணாமலைக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் சூட்டு ஃபைல் பண்ணல, ஏன் டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணலை, அதுக்கு இவங்களால் ஆன்சர் கொடுக்க முடியலை. பிகாஸ் இந்த மாதிரி சொன்னீங்கன்னு வச்சு இவங்க ரிலீஸ் பண்ண இதெல்லாமே தப்பு சார், எல்லாமே நாங்கள் சூட்டு ஃபைல் பண்ணுறோம் பண்ணியிருந்தால் மக்களும் கன்வின்ஸ் ஆகிருப்பாங்க. இப்போ மக்களுக்கும் அந்த ஒரு கன்வின்சிங் இல்லை, ஓ இந்த அளவுக்கு நடந்திருக்கான்னு மக்களுக்கும் நிறைய ஒரு வெறுப்பு விழுந்திருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இதுவே இவங்களுக்கு வர வேண்டிய ஓட்டை குறைக்கலாம். ஓகே. ஸோ அது ஒரு ரொம்ப இது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே இல்லை இவங்க கூட்டை சேர்ந்து ரொம்ப நல்லதுதான் அப்படின்னா இல்லை, உங்கள் மனதுக்குள்ளே பதட்டம் இருக்குது, கண்டிப்பாக பதட்டம் இருக்குது, அதனால் நல்லது இல்லை. ஸோ இவங்க டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்டிகே, பிஎம்கே, பிஜேபி அண்ட் நான் இப்போ என்டிகேன்னு சொன்னேன், இல்லை வேறு யாராவது கட்சி சார் ஒன்றுமே இல்லை சார், எலெக்ஷன் வரத்துக்கு ஒரு 4-5 மாதம், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் பாருங்கள் சார் எல்லா அலையன்ஸும் ஃபார்ம் அப் ஆகிடும். என்ன அப்படின்னா அப்போ ப்ரீபோல் சர்வேலாம் வரும், அந்த சர்வேயில் அவங்க போட்டாங்கன்னு வச்சுங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னா அங்கிருந்து டிஎம்கே கூட்டணியிலிருந்தும் கட்சிகள் இங்கே மாறலாம், விடுதலை சிறுத்தைகள் வருவாங்களா. நேற்று வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க, பிஜேபிக்கு அகேன்ஸ்ட் மதவாத கட்சின்னாங்க, அவங்க இங்கே வர முடியுமா தெரியாது சார். 2014 இந்த மதவாத கட்சியோட எம்டிஎம்கே, வைகோ, பிசிகேலாம் கூட்டணி வைக்கலையா, பிஜேபி அவங்களோட எலெக்ஷன் வச்சு என்ன வேணாலும் நடக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க சார், பிசிகே ஆகட்டும், எம்டிஎம்கே, கம்யூனிஸ்ட் பார்ட்டி போன தடவை மாதிரி 6 சீட்டு கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்க, டபுள் டிஜிட் தானே கேட்பாங்க, அண்ட் ஆட்சியில் பங்கு கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒத்து வர மாட்டோம்னு சொன்னால் வெளியில் வருவாங்க. ஸோ டிஎம்கே மே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ரிட்டைன் தேர் பார்ட்னர்ஸ். அவ்வளோ பேரையும் ரிட்டைன் பண்ண முடியுமா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ், நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். ஸோ டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகிறாங்களோ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க சார், அவங்க சிம்பிள் மெஜாரிட்டி 118 சீட் எடுத்தால் நீங்களே இருக்கலாம். ஆனால் அப்போ அந்த 118 வரணும்னா 100க்கு 100% எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது. இவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு 150 சீட்டு கொடுத்துருங்க, மீதி 84 நீங்கள் பிரிச்சிங்க, 160 சீட்டு கொடுங்க, மீதி 74 நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னு டிஎம்கே ஏடிஎம்கே முந்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது அது நடக்காது. இப்போ பிஜேபி என்ன சொல்லுவாங்க, இப்போ ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் வர சார் 118 பாருங்கள் எடப்பாடியார் நீங்கள் 140 சீட்டு வச்சுங்க, 118க்கு மேலே ஒரு 22 சீட் 140, மீதி 94 சீட் அலையன்ஸ் பார்ட்டி எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க, நாங்கள் எங்களுக்குள்ளே பிரிச்சுப்போம். உங்களுக்கு தனியாக வந்துருத்தா, மறுபடியும் சொல்கிறோம், தனியாக உங்களுக்கு 125 130 வந்தாலும் ஆட்சியில் பங்குன்னு ஒன்று கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். மேஜர் இப்போது மகாராஷ்டிராவில் அதான் நடக்குது. அதை பாஜகவே கிளைம் பண்ணுங்கிறீங்க, பாஜகவே கிளைம் பண்ணுமா எடப்பாடி பழனிசாமி? கிளைம் பண்ணால் தப்பு இல்லை, நான் சொல்கிறேன் கிளைம் பண்ணால் தப்பு இல்லை சார். பாஜக இப்போ இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அலையன்ஸ் பார்ட்னர் அவங்க எல்லாமே உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி வந்தும், மகாராஷ்டிராவில் சிம்பிள் மெஜாரிட்டி இருக்குது இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் வாங்க அலையன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன்னு. ஸோ இதில் ஒரு தப்பு இல்லை. மேபி மேஜர் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோஸ் நீங்கள் வச்சுக்கலாம், மீதி இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுங்க, எவ்வளோ கொடுக்க போகிறீங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வேணும் சார். இல்லை உங்களுக்கு 118 கிடைக்கல, 140 நிற்கிறீங்க, 110 தான் கிடைக்கிறது, மீதி 8 சீட் என்ன பண்ணுவீங்க? ஸோ அலையன்ஸ் இதே தான் நாளைக்கு டிஎம்கேக்கும் இந்த சங்கடம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எப்படி இவங்க காம்ப்ரமைஸ் பண்ண போகிறாங்க, எலெக்ஷனில் எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறாங்க. தென் இவங்களை மெயின் ப்ராப்ளம் மேனிஃபெஸ்டோ 535 மேனிஃபெஸ்டோ கொடுத்துருந்தாங்க, அதில் 90 முடிச்சாச்சு, 95% மக்களுக்கு தான் தெரியும். இம்பார்ட்டன்ட் மேனிஃபெஸ்டோ
மீட்டர் ரீடிங் இபி மாதம் மாதம் எடுக்கிற நீங்கள் எடுக்கலை. அதனால் எந்த அளவுக்கு மக்கள் அவதிப்படுறாங்க தெரியுமா? ஏன்னா 1000 யூனிட்டை தாண்டி விட்டால் ஒரு 1500 யூனிட்னு வச்சுங்க, மீதி இருக்க 500 யூனிட்டுக்கு 11 ரூபாய் 70 பைசாவே அனுபவம். அப்போ 500க்கு அதுக்கே நிலை 6000 ரூபாய் போயிடும். அதுக்கே 6000 ரூபாய் போயிடும் மீதி. ஸோ நீங்கள் மாதம் மாதம் எடுத்தீங்கன்னால் இந்த 1500 யூனிட் வராது, 750 யூனிட் தான். 1200 600 தான் வரும். ஸோ எங்களுக்கு 1000 யூனிட்டை தாண்டி 11 ரூபாய் 50 பைசா கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நீங்கள் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, மக்கள் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீட்டு அகேன்ஸ்டும் அவங்களுக்கு இருக்குது. நீட்டு எப்படியும் முடிச்சிருவோம், நீங்கள் பண்ண முடியல. ஸோ டாஸ்மாக் கூடாது, அது இது. ஸோ பிஜேபிக்கு அதான் தமிழ் டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சி வே, இந்த கரப்ஷன் அது இதுன்னு. ஸோ இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் சமாளித்து இவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அரவணைத்து கொண்டு போன தடவை இந்த 160 சீட் 170 சீட் நிற்க முடியாது. கூட்டணி கட்சிகள் மினிமம் நீங்கள் சொன்ன மாதிரி 2 டிஜிட் கேட்பாங்க. எப்படி நீங்கள் ஏடிஎம்கே கூட்டணி ஆகட்டும், இப்போ ஏடிஎம்கே தலைமை, ஆனால் என்டிஏன்னு தான் சொல்லுவாங்க, என்டிஏ கூட்டணி. அந்த கூட்டணியில் ஏடிஎம்கேக்கு தலைவலி. நாங்கள் 170 சீட், நோ 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 140 145 அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம், மீதி எங்ககிட்ட கொடுத்துருவோம், நாங்கள் பிடிச்சிக்கோம். இப்படி தான் பண்ணுவாங்க. இதே தான் டிஎம்கேக்கு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும். டிஎம்கே 200 சீட் நாங்கள் ஜெயிக்க போகிறோம், நாங்கள் கண்டிப்பாக நடக்காது. நான் சொன்ன மாதிரி இந்த கூட்டணி அமைந்து விட்டால் அதில் ஈவன் சீமான் அவர்களையும் உள்ளே அழைத்து கொண்டு வந்தால் வர வாய்ப்பு இருக்கா சார் சீமான் அவர்? ஏன்னா பெரியாருங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பே உடைச்சிட்டாரு. அண்ணாமலை அவர்கள் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஆதரவுங்கிற மாதிரி பேசினாங்க, அவரும் இப்போ வரைக்கும் சைலண்டாகவே இருக்கார். இல்லை, பெரியாருடைய கட்டமைப்பை உடைத்து விட்டார்கள் என்றால் அதற்கு டிஎம்கே டிகே திராவிட கழகம் அவங்க தான் மெயின் கன்சர்ன். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன தெரியல, இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, சரி உள்ளே வந்துட்டீங்க, பெரியார் அவங்கெல்லாம் பற்றி பேச வேண்டாம் அப்படிம்பாங்க. சரி ஓகே. ஸோ அவருடைய இதை சொன்னார், இல்லைங்க கூட்டணி இதெல்லாம் பேச வேண்டாம்னு பேச போகிறது இல்லை. ஸோ அவர் இப்போ தனியாக நிற்கிறதுல அர்த்தம் இல்லை. நான் ஒவ்வொரு தடவை 8% 9% எடுத்திருக்கீங்க, மேலே போகணும், இன்னும் மேலே போகணும். அந்த மாதிரி மேலே போகணும்னால் அவர் கூட்டணிக்குள்ளே வரணும். கூட்டணிக்குள்ளே வருங்கிறச்ச ஏடிஎம்குள்ளே வரப்போகிறார் இல்லை டிஎம்கே அவங்க கூப்பிட போகிறாங்களே தெரியாது. ஏடிஎம்கில் இவங்க வந்தாச்சுன்னு வச்சுங்க, ஏற்கனவே சொன்னேன் 42%, இதே சேர்த்தா 50%. ஸோ கேக் வாக் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு எப்படி நடக்க போகிறது நான் சொல்லிட்டு என்னுடைய அரித்மெட்டிக்கலாம் போல் அரித்மெட்டிக். பிஜேபி ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் அவங்களுக்கு தெரியும் இது எப்படி நடக்க போகிறது. அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 200 சீட் டிஎம்கேக்கு வருமா? வராது சார். இப்போ டிஎம்கே சொல்கிறாங்களே இவங்க போயிட்டு வராங்க, போயிட்டு வந்தால் நல்லது தான். நோ, மனதுக்குள்ளே சங்கடம் இருக்குது, அச்சம் இருக்குது, இருக்க வேண்டி இருக்கும். இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறேன். அந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த ஒரு கட்சி அருமையான ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தாங்க வெற்றி. இல்லைனால் யாருமே தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியாது. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி.